ம் ஆ பிங்கூஸ் வேர்ல்டு. காட்டுக்கு நடுவில் லியோங்கிற ஒரு சிங்கக்குட்டி விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போது அது கண்ணுக்கு ஒரு உயரமான ஒரு மரம் தென்பட்டுச்சு. அந்த மரம் வானத்தையே தொடுற அளவுக்கு அந்த காட்டில் இருக்க எல்லா மரங்களை விடவும் ரொம்பவே உயரமானது. லியோக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியாச்சும் இந்த நம்ம மரத்துக்கு மேலே போய் இந்த காட்டையே நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாள் லியோ காட்டில் இருக்க விலங்குகளெல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்லிச்சு, நண்பர்களே பாருங்க, நான் இந்த மரத்து மேலே ஏறி காட்டை பார்க்க போறேன் அப்படின்னு லியோ சொல்லிச்சு. அப்போ எல்லா விலங்குகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த குரங்குகள் எல்லாம், என்ன நீ மரம் ஏற போறியா? நீ ஒரு சிங்கம், உன்னாலலாம் மரம் ஏறவே முடியாது, போய் வேலையை பாரு அப்படின்னு அங்க இருந்த குரங்குகள் எல்லாம் லியோவை ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்துச்சு. அங்க இருந்த யானைகள் அதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட தலையை ஆட்டிட்டு யானைகள் சொல்லிச்சு, லியோ நீ ரொம்பவே சின்ன பையன், அதுவும் இல்லாம ரொம்ப சின்னதா இருக்க, உன்னால மரம்லாம் ஏற முடியாது, தேவையில்லாம கனவு காணாம போய் வேலையை பாரு அப்படின்னு அங்க இருந்த யானைகள் எல்லாம் அந்த சிங்கத்திட்ட சொல்லிச்சு. லியோ ரொம்பவே சோகமா ஆயிட்டான். இருந்தாலும் தன்னோட மனசுல நினச்சிக்கிட்டான், இல்லை என்னால் முடியும், நான் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இந்த மரத்தில் நான் கண்டிப்பாக ஏறுவேன் அப்படின்னு தனக்குள்ள அவனையும் சொல்லிக்கிட்டான். லியோவும் அந்த மரத்தில் தன்னோட நகங்களை பதிச்சு மேலே ஏற முயற்சி பண்ணான். ஆனால் லியோனால் ஏற முடியல. ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணுறப்பையும் மேலே டொம்முன்னு கீழே விழுந்துட்டான். இதை பார்த்தா அங்கே இருந்த விலங்குகள் எல்லாம் பார்த்து சிரித்தாங்க. இருந்தாலும் லியோ தன்னோட முயற்சியை விடவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் லியோனால் அந்த மரத்துக்கு மேலே ஏறவே முடியல. இருந்தாலும் லியோ தன்னோட தன்னம்பிக்கையை விடவே இல்லை. சரி, சின்ன மரத்துலேருந்து ஏறி பழகலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி மரங்களில் ஏறி முயற்சி பண்ணான். நாளடைவில் அவன் பெரிய மரங்கள்லேயே ஏற ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் எல்லா விலங்குகளும் பார்த்துட்டு இருக்கிறப்போ லியோ மீண்டும் அந்த பெரிய மரத்துக்கு வந்தான். இங்கே பாருங்க, நான் இப்போ தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீண்டும் தன்னோட நகங்களை மரத்தில் பதிச்சான். மேலே 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 ஏற ஆரம்பிச்சான். அப்போ அங்கே இருந்த குரங்குகள் எல்லாம், அடடா அவன் ஏறுறான், யானைகளும் ஏன் அவன் மேலே போகிறான் பாருங்க அப்படின்னு ரொம்ப வியப்பாக பார்த்தாங்க. அப்போ அங்கே இருந்த பறவை சொல்லிச்சு, பாருங்க லியோ மரத்துக்கு மேலேயே இருக்கான், மரத்துக்கு மேலேயே போயிட்டான் அப்படின்னு. கடைசியாக லியோ மரத்துக்கு மேலே உச்சியில் ஏறி நின்று அந்த காட்டையே ரசித்து பார்த்துட்டு இருந்தான். அப்போது காற்று மெதுவாக வீசிச்சு. அவன் கீழே பார்த்தப்போ காடு ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு. அப்போது கீழே இருந்த குரங்குகளும் மற்ற விலங்குகளும் லியோவை ரொம்பவே பாராட்டி ஆரவாரப்படுத்தினாங்க. அங்கே அந்த குரங்குகள் எல்லாம் கைத்தட்டியும் யானைகள்லாம் ரொம்ப பெருமையாக லியோவை பார்த்துச்சு. அங்கே அந்த பறவைகள் எல்லாம் கூவி கொண்டாடினாங்க. லியோக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் சாதிச்சிட்டேன், நான் மேலே ஏறிட்டேன் அப்படின்னு லியோ ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு லியோ சொன்னான். அந்த நாளில் இருந்து காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டன. வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காது, ஆனால் தினமும் முயற்சி செஞ்சோம்னா அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு. தி எண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இட்ஸ் மீ பிங்கு. பாய்.